வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது உரிச்சொற்கள். உரிச்சொற்கள் ஒவ்வொன்றும் தனித்த பொருள் உடையவை, ஆனால் அவை தனித்து வழங்கப்படுவதில்லை. உரிச்சொற்கள் பெயரையும் வினையையும் சார்ந்து அவற்றிற்கு முன்னால் வந்து பொருளை உணர்த்துகின்றன. மேலும் அவை ஒரு சொல் பல பொருட்களுக்கு உரியதாய் வருவதும் உண்டு, பல சொல் ஒரு பொருளுக்கு உரியதாய் வருவதும் உண்டு. அவற்றில் ஒரு சொல் பல பொருட்களுக்கு உரிய உரிச்சொல்லை காண்போம். கடி என்னும் சொல் வேறு வேறு சொற்களுடன் சேர்ந்து வேறு வேறு பொருட்களை தருகின்றது. கடி மலர், மணமிக்க மலர். இங்கு கடி என்பது மணமிக்க என்று வருகிறது. கடி நகர், காவல் மிக்க நகர். இங்கு கடி என்பது காவல் மிக்க என்னும் பொருளில் வருகிறது. கடி விடுதும், விரைவாக விடுதும். இங்கு கடி என்பது விரைவாக என்னும் பொருளில் வருகின்றது. கடி நுனி, கூர்மையான நுனி. இங்கு கடி என்பது கூர்மையான என்னும் பொருளை தருகின்றது. இவ்வாறு ஒரு சொல் பல பொருளை தருகின்றது. பல சொல் ஒரு பொருளை தரும் உரிச்சொற்களை காண்போம். உரு, தவ, நனி என்ற 3 உரிச்சொற்களும் மிகுதி என்னும் பொருளில் வருகின்றது. உரு பசி என்றால் மிகுதியான பசி. தவச் சிறிது என்றால் மிகவும் சிறிது. நனி நன்று என்றால் மிகவும் நன்று. இவ்வாறு வேறு வேறு சொற்கள் ஒரு பொருளை தருகின்றன. நன்றி, வணக்கம். வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.